ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் மற்றொரு ஏலெவல் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோவை நான் போடுறேன் இன்றைக்கு. இந்த வீடியோ பிள்ளைகள் நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். நீங்கள் படிக்கிற ஸ்டைலை விட மிச்சம் ஆழமான விஷயங்களை நான் அஹ், மிச்சம் இலகுவாக சொல்லிக்கொண்டு வரேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம். ஆனால் இதை எந்த ஒரு டீச்சர்ஸும் நம்மட ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நான் அறிஞ்ச வகையில், அறியாமல் இருக்கலாம், நான் அறிஞ்ச வகையில் இதை பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து இதை டீச் பண்ணுறது இல்லை பிள்ளை. நான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நிறைய உங்களோட கன்ஃபியூஷன், டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகும். இந்த வீடியோ மேற்கொண்டு போகிறதுக்கு முதல் பிள்ளையில் ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்குறேன். இந்த கேள்விக்குரிய ஆன்சரை இந்த வீடியோட முடிவில் தான் நான் இதில் சொல்லுவேன். என்னடா முடிவில் சொன்னா தான் உங்களுக்கு விளங்கும். இது சம்பந்தமான எல்லா தியரிகளையும் நான் இங்கே கவர் பண்ணுறேன். இந்த கேள்வி என்னென்ன பிள்ளைகள், ஒரு சுவருக்கும் தரைக்கும் எதிராக சாத்தி வைக்கப்பட்ட ஏணி சமநிலையில் இருப்பதற்கு ஆக குறைந்தது எது கரடாக இருக்க வேண்டும்? அதாவது இதான உங்களோட சுவர், இது உங்களோட தரை, இதில் ஒரு ஏணி சாத்தி வச்சிருக்கீங்க. சாத்தி வச்சு இப்படி சமநிலையில் இருக்கணும்னா ஆக குறைஞ்சது தரையா இல்லை சுவரா கரடா இருக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ரெண்டும் கரடா இருந்தால் கட்டாயம் நிற்க முடியல, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் நான் சொல்ற முறைப்படி நீங்கள், நான் இதில் ஃபைனலாக நான் விளங்கப்படுத்துகிற அந்த முறையை யூஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இது ரெண்டும் ஒப்பமாக இருந்தால் என்ன பிரச்சனை என்றா, இது என்ன சமநிலையில் இருக்காது. இந்த ஏணி சரிட்டு வந்துடுவார். அப்ப இது சமநிலையில இருக்கணும்னா ஆக குறைஞ்சது எது கரடாக இருக்கணும்ங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க பிள்ளைகள். இதை இதுக்குரிய ஆன்சரை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் தாரேன். ரைட். இதுக்கு முதலாவது நாம விளங்க வேண்டிய ஒரு பகுதி தான் சுயாதீன பொருள் விசை வரைபடம் என்று சொல்லுவோம். சுயாதீன பொருள் விசை வரைபடம் என்னென்று விளங்குறதுக்கு முதல் நான் இங்க ஒரு தொகுதியை எடுக்கிறேன். ஒரு தரை இருக்காரு, அந்த தரையில ஒரு டேபிள் இருக்காரு, அந்த டேபிளுக்கு மேல ஒரு புத்தகம் இருக்கு. இந்த மொத்த தொகுதியில தாக்குற விசை என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டா, நான் ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டை கேட்கிற இருக்கேன். எந்த ஒரு மாணவரும் இதுவரையில நான் கேட்டேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமா நான் டீச் பண்றேன். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு சரியான ஆன்சரை இதுவரையில ஃபர்ஸ்ட் தரத்துல சொல்லல. நீங்க நிறைய விஷயம் குறிப்பீங்க, மருதாக்கம் அது இதெல்லாம் குறிப்பீங்க முடியல. ஆனா உண்மையிலேயே இந்த மொத்த தொகுதியில தாக்குற விஷயம்டா, இந்த தொகுதியில் தாக்கும் விஷயம்டா நிறைகள் மட்டுமே. புத்தகத்திற நிறையும் மேசர நிறையும் மட்டும்தான் இந்த மொத்த தொகுதியில தாக்க முடியும். ஏன் அப்ப மருதாக்கம் எல்லாம் வராதா என்று கேட்டா வராது. ஏன் என்று அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட். இதுல உங்களுக்கு விளங்கும் ஏன் நான் அதை சொல்றேன். அதுக்குத்தான் நாம முக்கியமா விளங்க வேண்டியது சுயாதீன பொருள் விசை வரைபடம். சுயாதீன பொருள் விசை வரைபடம் என்ற என்னென்ன பிள்ளையில், ஒரு தொகுதி சமநிலையில இருக்கும் போது அந்த தொகுதியில் இருக்கிற சில பகுதிகளை எடுத்து அதுல தாக்கக்கூடிய விசைகளை குறித்து காட்டுறது. உதாரணமாக புத்தகத்தின் சுயாதீன பொருள் விசை வரைபடத்தை எடுத்தனென்றால் இங்க என்ன விசை தாக்குவாரு? இப்ப நல்லா கவனிக்கணும் முடியும். நான் புத்தகத்தை மட்டும் வேறே எடுத்துட்டேன். இங்கே என்ற புத்தகத்துல நிறதாக்குவாரு, மேசையால புத்தகத்துக்கு வழங்கப்பட்ட மறுதாக்கம் தாக்குவார். இந்த விசையை நான் சொல்லுகிறேன். மேசையினால் புத்தகத்தின் மீது உயற்றப்படும் விசை.
இது எங்க தாக்கும்? புத்தகத்துல தாக்கும். ஏன்னா இந்த விசை பாருங்க, புத்தகத்தின் மீது. அப்ப இது புத்தகத்துல தாக்குவாரு. யாரால வழங்கப்பட்டாரு? மேசையால. மேசை தான் இந்த விசையை கொடுக்கிறார். ரைட். இதே மாதிரி மேசையின் சுயாதீன பொருள் விசை வரிப்படத்தை நான் எடுத்தேன்டா, மேசை. இப்ப என்ன? முதலாவது மேசைய நிற, அடுத்தது புத்தகத்தால மேசைக்கு வழங்கப்படுறது, புத்தகத்தினால் மேசையின் மீது உயற்றப்படும் விசை. இது எங்க தாக்கும்? மேசையின் மீது தாக்குவார். ரைட். அதுபோக தரையால மேசைக்கு கொடுக்கப்படுற விசை, அதாவது நிலத்தினால் மேசையின் மீது உயற்றப்படும் விசை எங்க தாக்குவாரு? மேசையின் மீது தாக்குவார். நல்லா விளங்கணும் பிள்ளைகள். நான் ஏற்கனவே கதைச்சது தொகுதிக்கு, இப்போ ஒவ்வொரு பொருளுக்கு நான் கதைச்சி வரேன். சரியோ? ரைட். அடுத்தது இப்ப என்ன செய்யறேன்? நிலத்தின் சுயாதீன பொருள் விசை வரைபடம். இந்த தரையை மட்டும் எடுக்கிறது. அவர்ல என்ன விசை தாக்குவாரு? தரைக்கு நாம நிற சொல்ல மாட்டோம், ஏனென்றா பிள்ளைகள் தரையால தான், நிலத்தால தான் நிற வருகுதுன்னு. அப்ப இங்க என்ன? மேசையால நிலத்தின் மீது உயற்றப்படும் விசை எங்க தாக்குவாரு? நிலத்தின் மீது தாக்குவாரு. இந்த 4 காலாலையும் நிலத்தில தாக்குவாரு. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் நான் கருதினால் இதுதான் என்ற விசை. ரைட். இப்ப மேசையில தாக்குற விசைகள், தரையில தாக்குற விசைகள், புத்தகத்துல தாக்குற விசை, இது எல்லாத்தையும் நான் ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கும் போது, அதாவது மேசையை கொண்டு வந்து தரையில வைக்கும் போது, அதே மாதிரி புத்தகத்தை கொண்டு வந்து மேசையில வைக்கும் போது, ஸ்டார்ட்டுக்கு நான் புத்தகத்தை கொண்டு வந்து மேசையில வைக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த கீழ் நோக்கிய இந்த கருப்பு கலர் விசையும் இந்த மேல் நோக்கிய கருப்பு கலர் விசையும் தாக்க மறுதாக்க சோடியல் பிழை, அவங்க 2 பேரும் இல்லாம ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மேசையால கொடுக்கப்படுற, இந்த மேசையை கொண்டாந்து தரைக்கு மேல வைக்கக்குள்ள இந்த பிங்க் கலர்ல தாக்குற விசைகள் எல்லாம் தாக்க மறுதாக்க சோடியல், அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஒன்றே ஒன்று இல்லாம ஆயிடுவாங்க. அப்ப கடைசியில தாக்க மறுதாக்க சோடிகள் ஒன்றை ஒன்று சமன் செய்வதால் நிறைகள் மாத்திரம் தொகுதியில் எஞ்சும். கடைசியில நிறைகள் மட்டும்தான் தொகுதியில இப்பார்கள். சரியோ? ரைட். இது முக்கியமான விஷயம் பிள்ளைகள். இதுக்குள்ள நிறைய டீட்டெயில் நான் பேசுறது வளமையான கிளாஸ்ல, நியூட்டன் விதியில நான் இதுக்குள்ள கதைக்கிறது, நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா கதைச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள். இது யூடியூப் வீடியோ. ரைட். அதனால நான் சிம்பிளா நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். Okay. ஆனா இது உங்களுக்கு போதும் பிள்ளைகள். நிறைய டீட்டெயில், நிறைய டவுட் உங்களோட என்ன செய்யும், இதுல கிளியர் ஆகும் பிள்ளைகள். ரைட். இப்ப அடுத்தது நான் சொல்ல போற விஷயம் செவ்வன் மறுதாக்கம். ரைட். நார்மல் ரியாக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த செவ்வன் மறுதாக்கம்ங்கிறது என்ன என்றா, எப்ப இந்த செவ்வன் மறுதாக்கத்தை பத்தி நாம கதைப்போம்டா, 2 மேற்பரப்புகள் தொடுகையில் உள்ள போது தொடுகையின் ஆதிக்கம் கூடிய பரப்பினால் செவ்வன் மறுதாக்கம் வழங்கப்படும். அப்ப யார தொடுகை பலமா இருக்குதோ அவரால செவ்வன் மறுதாக்கம் கொடுக்கப்படுவார். இந்த ஆதிக்கத்தை நாம எப்படி மெஷர் பண்ணுவோம்டா, இதுதான் நாம பாவிக்கிற மெக்கானிசம் புள்ளியில். தொடுகையின் ஆதிக்கம் என்பது இரு பரப்புகளையும் ஒன்றோடொன்று உரசும் போது, 2 தொடுற பரப்பையும் ஒன்றோடொன்று உரசி பார்க்கிற கூடுதலாக உரசப்படும் பரப்பினால் தீர்மானிக்கப்படும். எந்த பரப்புல கூடுதலான உரசுதல் வருகுதோ அந்த பரப்பால தான் என்ன தொடுகட ஆதிக்கம் தீர்மானிக்கப்படும். எனவே கூடுதலாக உரசப்படும் பரப்பிக்கு செங்குத்தாக செவ்வன் மறுதாக்கம் அமையும். அப்ப எந்த பரப்புல கூடுதலா உரசு பற்றிக்கோ அதுக்கு செங்குத்தாக செவ்வன் மறுதாக்கம் இருப்பாங்க. உதாரணமா நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒரு ஹாஃப் பவுல் ஒன்று இருக்காரு. இந்த பவுல்ல ஒரு பேரையோ ஒரு கோல் ஒன்று இருக்காரு, சமநிலையில இருக்காரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? முதலாவது இந்த புள்ளியில, இங்க இந்த புள்ளியில செவ்வன் மருதாக்கம் எப்படி இருக்காரு என்று பார்க்க போறேன். என்ன செய்வேன்? நான்
என்ற டெஃபினிஷன் என்ற மெக்கானிசத்துக்கு இப்ப என்ன செய்யணும், அந்த புள்ளியில ரெண்டையும் உரசி பார்க்கணும். நான் கோலையும் இதையும் உரசுறேன். உரசினா இப்ப எந்த பரப்பு கூடுதலா உரசப்பட்டது? கோல் எடுத்தீங்களா அதுல சின்ன ஒரு முனைதான் உரசப்பட்டார். ஆனா என்ற போல் எடுத்தீங்களா ஒரு பெரிய பரப்பு உரசப்பட்டார். அப்ப இங்க என்ன செய்வாரு, இந்த பெரிய பரப்பு உரசப்பட்ட ஆள் இவர் இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக இருப்பார். மேற்பரப்புக்கு செங்குத்தா என்ன செய்வீங்க, இதுல ஒரு தொடலிய கீறி அதுக்கு செங்குத்தாக கீறுவீங்க. ரைட்? அப்ப அதுக்கு செங்குத்தாக விசை இருப்பாரு. இந்த விசை நல்லா கவனிக்கணும். இந்த கோல்ல இப்படி இருப்பாரு, இந்த கோளால இந்த போர்டுக்கும் மாறு திசையில கொடுக்கப்படும். ரைட்? அப்ப இதுதான் இது. ஆனா இது எப்படி செங்குத்து, இந்த தொடலிக்கு செங்குத்தனாட உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளி இந்த போல்ற மையமாக இருப்பார், மையத்துக்குள்ளால போவார். ரைட்? இது முக்கியமான புள்ளி, பாயிண்ட் புள்ளி. ரைட்? அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், மற்ற புள்ளியில இந்த தொடுகிற இந்த புள்ளியில எப்படி மறுதாக்கம் வருவாருன்னு பார்க்க போறேன். இப்ப என்ன, அதே ஐடியா நான் என்ன செய்வேன், நான் கற்பனை பண்ணுவேன், இப்படி நான் உரசுறதாக கற்பனை பண்ணுவேன். இந்த திசையில திருப்பியும் சொல்றேன், இப்படி நான் உரசுறேன். உரசினா ரெண்டு பரப்பை நான் ஆராய போறேன். என்ற போல் எடுத்தீங்களா அதுல சின்னொரு பாயிண்ட் தான் உரசப்படுவார். என்ற கோல் எடுத்தீங்களா அதுல நீளமான பரப்பு உரசப்பட்டிருக்கும். அப்ப என்ன, இந்த நீளமான பரப்புக்கு செங்குத்தாக மறுதாக்கம் இருப்பார். அவ்வளவுதான். இங்க கோலுக்கு செங்குத்தா இருப்பார். இதுக்கு முந்தின புள்ளியில என்ன, போலுக்கு செங்குத்தா இருந்தார். என்ன, போல் ரைட், குவளைக்கு செங்குத்தா இருந்தார். இங்க கோலுக்கு செங்குத்தா இருக்கார். இது முக்கியமான பாயிண்ட் புள்ளி. இந்த ஐடியா வச்சு நீங்க என்ன சிக்கலான சந்தர்ப்பத்திலையும் நீங்க செவ்வன் மறுதாக்கத்தை குறிக்கலாம். சரியோ? ரைட். இப்ப நான் அடுத்ததுக்கு போறேன், உராய்வு விசை. இதுவும் உங்களுக்கு குழம்பி அடிக்கிறது புள்ளி. எப்படி உராய்வு விசை நாம குறிக்கிற, இதுல நிறைய விஷயம், நிறைய டீட்டெயிலான பயிற்சிகள் நான் செய்கிறது கிளாஸ்ல. நான் இங்க ஒரு சில உதாரணங்களை மட்டும்தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் புள்ளி, யூடியூப் வீடியோ நாடி குயிக்கா முடிக்கிறதுக்கான. ரைட்? ஓகே. என்ன உராய்வு விசை என்னன்னா, முதலாவது இதை நீங்க விளங்கணும். நான் இப்ப எழுதிக்கிற விஷயம், பொருள் ஒன்று ஒரு குறித்த விசையினால் இயங்க எத்தனிக்கும் போது, ஒரு விசை ஒரு பொருளை இயக்க ஆரம்பிக்காரு, இயக்குறாரு. அப்பொருளின் தொடுகை மேற்பரப்பின் மூலமாக அதனுடன் தொடுகையில் உள்ள மற்ற பொருளின் மேற்பரப்பில், அப்ப ரெண்டு பொருள் தொடுகையில் இருக்கக்குள்ள ஒரு பொருள்ல இருந்து மற்ற பொருளுக்கு அந்த மேற்பரப்பால இயக்கிய விசையின் திசையில் எந்த விசை இயக்கிச்சோ அந்த அதே திசையில மேற்பரப்புகளின் கரடு காரணமாக ஒரு விசை தூண்டப்படும். அப்ப ரெண்டு மேற்பரப்புட கரடு காரணமாக எந்த பொருள்ல விசை தாக்குதோ அந்த பொருள்ல இல்லை, அதோட தொட்டு ஒட்டிக்கிற மற்ற பொருள்ல இந்த தாக்குற விசையோட திசையிலேயே ஒரு விசை என்று தூண்டப்படுமா. ரைட்? அது மட்டும் இல்லாம இதன் போது இயக்கும் விசை தொழிற்படும் பொருளில் தூண்டப்பட்ட விசைக்கு சமனான மறுதாக்கம் உருவாகும். அப்ப விசை தாக்கின பொருள் என்ன செய்யுமா, ஏற்கனவே தூண்டப்பட்ட விசையோட எதிர் திசையில ஒரு மறுதாக்கம் உருவாவாரு. மறுதாக்கம்னா எதிர் திசை, அவ்வளவுதான். ரைட்? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இதை எடுப்போம். இங்கே இதுதான் இயக்கும் விசை. இந்த இயக்கும் விசை இப்படி தொழிற்படுறாரு, இந்த பொருள்ல இல்ல, இதோட தொட்டுட்டிக்கிற இந்த தரையில இந்த இயக்கும் விசையோட திசையிலேயே ஒரு விசை தூண்டப்படுவாராம். அதான் என்ன, பொருளினால் தரை மீது உயர்த்தப்படும் ஒரு ஆய்வு. இதை முதலாவது நீங்க குறிக்கணும். திருப்பியும் சொல்றேன், இயக்கிற விசை அதே திசையில
இவங்க ரெண்டு பேரும் தொட்டு ஊட்டிக்கிற இந்த மேற்பரப்பு கூடாக மத்த பொருள்ல, அதாவது இந்த சிவப்பால குறிச்சிக்கிற இந்த விசை இந்த பெட்டியில தாக்காது, இந்த தரையில தாக்கும். எந்த திசையில தாக்கும்? இந்த இயக்கிற விசையோட திசையிலேயே தாக்குவாரு. எங்க தாக்குவாரு? தரை மீது. முக்கியம் இந்த பாயிண்ட். இப்ப இப்படி ஒரு விசை தூண்டப்பட்டா இதற்கு எதிராக ஒரு விசை என்ன செய்யும்? பெட்டியில உருவாகும். இந்த விசை, இந்த நீளத்தால குறிக்கப்பட்ட விசை எங்க தாக்கும்? பெட்டியில தாக்கும், பொருள் மீது தாக்கும். அப்ப தரையினால் பொருள் மீது உயர்த்தப்படும் விசை எங்க தாக்குவாரு? பொருள் மீது தாக்குவார் இந்த விசை. இப்படித்தான் உராய்வு விசை கண்டுபிடிக்கிற பிள்ளைகள். எந்த சிக்கலான சந்தர்ப்பத்திலையும் நீங்க உராய்வு விசையை கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்ப நான் இந்த எக்ஸாம்பிளே எடுக்க, இயக்கும் விசை இருக்காரு. இப்ப பொருளின் FBD என்ன? ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது சுயாதீன பொருள் விசை வரைபடத்தை FBD என்று நாம குறிப்போம். இந்த பொருள்ல தாக்குற விசைகள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் கருப்புறோம். என்ன? பொருள்ற நிற வருவாரு. அடுத்தது செவ்வன் மருதாக்கம், தொட்டு ஊட்டிக்கிற பரப்புல நீங்க உரசினீங்கன்னா தரதான் கூட உரசிப்படுவார், தரைக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் இருப்பார். இப்ப உராய்வு விசை நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். நீங்க இந்த திசையில கொடுத்தீங்கன்னா அதே திசையில இதோட தொற்றுற்றிக்கிற பொருள் இந்த தரையில அதே திசையில உருவாகினால் இந்த பொருள் என்ன செய்வாரு? அதுக்கு எதிராக உராய்வு விசை தூண்டப்படுவார். இதுதான் உராய்வு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் விலையில் எடுத்தால், அதாவது செவ்வன் மருதாக்கத்துக்கும் உராய்வுக்கும் ஒரு விலையில் விசை கீறலாம். உங்களோட விசை இணைகர விதியின்படி இந்த விலையுலத்தை நாம சொல்லுவோம் தரையினால் வழங்கப்படும் மருதாக்கம். திருப்பி சொல்றோம் பிள்ளைகள், முக்கியமான பாயிண்ட். செவ்வன் மருதாக்கம்ங்கிறதும் மருதாக்கம்ங்கிறதும் வேறு. செவ்வன் மருதாக்கம்தான் பரப்புக்கு செங்குத்தாக இருப்பார். மருதாக்கம்ங்கிறது அப்படி இல்லை. செவ்வன் மருதாக்கத்துக்கும் உராய்வுக்குமான விலையுள்தான் உங்களோட தரையினால் வழங்கப்படும் மருதாக்கம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த ஏணி கேள்வி செய்யக்குள்ள இதையெல்லாம் பாவிப்பேன் நான். ரைட். இப்ப அடுத்தது, இப்போ ஒரு சைக்கிள் எடுப்போம். ஒரு சைக்கிள்ற விசை வரைபடம். ஒரு ஆள் சைக்கிள் ஓடுறாரு. ஓடப்புல முதலாவது சைக்கிள்ற நிற தாக்குவாரு. அடுத்தது செவ்வன் மருதாக்கம். இந்த தரையை தொடுற இந்த ரெண்டு புள்ளியிலையும் உரசினீங்கன்னா தரதான் கூட உரசப்படுவார். தரைக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் இருப்பார் ரெண்டு புள்ளியிலையும். இப்ப உராய்வை குறிக்க போறோம் புள்ளி. ரைட். தரை எடுப்போம். இதான் தரை. பின் சில் எடுத்தீங்கன்னா பின் சில்ல நாம மிரிக்காரு, சைக்கிள் ஓடுறவரு மிரிப்பாரு. மிரிச்சாருன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதுல ரைட் இவர்ல இந்த புள்ளியில இவர் இந்த திசையில சுழலுவாரு. சுழலுக்குள்ள என்ன செய்வாரு? இப்படி ஒரு விசை, அதாவது இந்த டயர்ற திசையிலேயே தரையில ஒரு விசையை இவர் தூண்டுவாரு. முதலாவது இந்த தூண்டுற விசையை திருப்பியும் சொல்றேன். இவர் இந்த திசையில சுழல்வாரு. அந்த சுழல்ற திசையிலேயே இந்த பொருள்ல இல்லை, இதோட தொட்டு ஊற்றிக்கிற மற்ற பொருள்ல விசை ஒன்று தூண்டப்படும். அந்த விசையை முதலாவது குறிக்கணும். ரைட். அதை நான் குறிச்சிட்டேன். நீங்க குறிச்சா எப்படி வருவார்? எனக்கு எப்படி வருவார்? இப்படி வருவார். இவர் யார்? இவரு பின்சில்லினால் தரை மீது எங்க தாக்குவாரு? தரையில முன்னேற்றும் விராயு. இப்ப இதுக்கு எதிரான மறுதாக்கம் உண்டு, அந்த சில்லில தூண்டப்படும். அதான் சில்லில தாக்குற ஒரு ஆய்வு. இவர் யார்? இவரு தரையினால் பின் சில்லின் மீது உயற்றும் விசை எங்க தாக்குவாரு? சில்லின் மீது தாக்குவார். அப்ப பின் சில்ற விசையை கண்டுபிடிச்சிட்டு இப்ப முன் சில்லுக்கு வாரன். முன் சில்லில் என்ன நடக்கும்? இப்ப நான் என்ன செய்யணும்?
தரையால முன் சில்லில எப்படி விசகரும் என்று காணப்போறோம். முன் சில்லில இந்த திசையெல்லாம் வருவாரு. ஏன் இந்த திசையில வருவாரு என்றால், முன் சில்லு நாம இயக்கல, பின் சில்லு இயங்குறதால முன் சில்லு முன்னோக்கி நகர்றாரு. அப்ப முன் சில்லு இந்த திசையில நகர்றதால தரையில என்ன செய்வாரு? அதே திசையில விசையை உருவாக்குவாரு. முன் சில்ல இயக்கிற விசை இந்த திசையெல்லாம் வருது. அந்த இயக்கிற விசையோட திசையிலேயே தரையில ஒரு விசை தூண்டப்படுவாரு. அந்த விஷயத்தை நான் இங்க குறிச்சிருக்கேன். இதை முதலாவது நீங்க இடம் காணணும். இந்த விசையை இனம் கண்டுட்டீங்களா, இதுக்கு சமனும் எதிருமான ஒரு விசை என்ன செய்வாரு? சில்லில தாக்குவாரு. இதுதான் முன் சில்லில தரையால கொடுக்கப்படுற உராய்வு விசை. தரையினால் முன் சில்லின் மீது உயற்றும் உராய்வு எங்க தாக்கும்? முன் சில்லின் மீது. அப்ப இதுதான் சைக்கிள்ல தாக்குற உராய்வு விசை புள்ளி. ரைட்? ஓகே. இப்ப இன்னொரு உதாரணம் இருக்கு. 3 பொருள் பாக்ஸ் இருக்காரு, ஒன்றுக்கு மேல உண்டு. இங்க உங்களோட விசையில நான் குறிக்க போறேன் பிள்ளை. இங்க தாக்குற விசைகளை குறிச்சால் எப்படி வருவாரு? முதலாவது ஒவ்வொரு பொருளா எடுப்போம் பிள்ளைகள். முதலாவது நான் எடுக்கிறேன் நம்பர் 3. ரைட்? மூன்றாவது பொருள் சுயாதீன பொருள் விசை பரிப்படம். என்னென்ன வருவாரு? நிறை வருவாரு, மறுதாக்கம் வருவாரு. அதாவது 2ல இருந்து 3ஆவதுக்கு கொடுக்குற மறுதாக்கம். நான் R2 3 என்று குறிச்சிருக்கேன். இப்போ உராய்வு விசையை குறிக்க போறோம் பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இயக்கிற விசை 2ல தாக்குறாரு, இயக்கிற விசை 2ஆவதுல தாக்குறாரு. அப்ப இந்த விசையோட திசையிலேயே இதோட தொட்டு ஊட்டிக்கிற மற்ற 2 பொருள்லையும் தூண்டப்படுவாரு. இதோட தொட்டு ஊற்றிக்கிற மேற்பரப்புகள்ல இதே விசையோட திசையிலேயே விசைகள் உருவாகும், தூண்டப்படும். அப்ப இந்த தூண்டப்பட்ட விசை எதுல தாக்கும்? 3ஆவதுல தாக்குவாரு. அப்ப இதுதான் என்ற உராய்வு விசை புள்ளி F2 3. அப்ப இவ்வளவுதான் 3ஆவதுல தாக்குற விசை. இப்ப 2வது பொருள்ற சுயாதீன பொருள் விசை வரிப்படத்தை எடுத்தீங்கன்னா, அங்க இயக்கிற விசை 2வது பொருள்லாம் தாக்குறாரு. 3வது பொருள்ல இயக்கிற விசை ஒன்றும் இல்லை, 2வது பொருள்லாம் இயக்கிற விசை தாக்குறாரு. அப்ப இயக்கிற விசை அங்க வருவாரு, இங்க நிற வருவாரு. அடுத்தது என்ன? மறுதாக்கம். அதாவது 1லிருந்து 2க்கு வர மறுதாக்கம், செவ்வன் மறுதாக்கம். அதாவது 3ஆவதுல இருந்து 2ஆவதுக்கு. ரைட்? இந்த R2 3க்கு சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு, இவர்ல தாக்குவாரு. ரைட். அடுத்தது இந்த F2 3 தூண்டப்பட்ட இந்த உராய்வுக்கு எதிராக உராய்வு உண்டு, இந்த இடத்துல தாக்குவார். ரைட்? அதே மாதிரி இந்த இடத்துல வருவார். ரைட்? ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு உராய்வு வருவார். அவர் எப்படி வருவார் என்றால், இப்ப இந்த 2வது பொருள் எடுத்தீங்கன்னா, 2வது பொருள்ல நல்லா கவனிக்கணும். அது முதலாவது 2வது பொருள்ல இந்த திசையில என்ன 1ல தாக்குவாரு. அப்ப 1ல தாக்கின இந்த விசைக்கு எதிராக 2ல விசை தாக்குவார். அதுதான் F12. அதே மாதிரி F2 3 இங்க வருவார். சரியா பிள்ளைகள்? அப்ப எப்படி நான் காண்றேன்? முதலாவது இந்த இயக்கிற விசையால தூண்டப்பட்ட விசையை கண்டுபிடிச்சிட்டேன் என்றால், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே திசையிலேயே மற்ற பொருள்ல தாக்குவார். அப்ப அதுக்கு எதிராகத்தான் என்ன அந்த பொருள்ல விசை உருவாகுவார். ரைட்? ஓகே. இப்ப முதலாவது பொருள் சுயாதீன விசை வரிப்படத்தை எடுப்போம். இங்க என்ன செய்வாரு? முதலாவது பொருள் இங்க வேற வெளி விசை ஒன்றும் தாக்கல, இந்த பொருள்ல நிற தாக்குவார். இங்க அடுத்தது மறுதாக்கம் வருவார். 2வது பொருள் இந்த R12க்கு எதிராக இங்க ஒரு விசை தருவார். அடுத்தது
இந்த நிலத்தை தொட்டுட்டிருக்கிற இந்த புள்ளியில ஒரு மருதாக்கம் வருவாரு. அதான் R1 குறிச்சிக்கணும் என்ற நிலத்தால வாரத்தால் இவெல்லாம் 1க்கு 2 இடையில இருக்கிறாங்க. ரைட். அடுத்தது இந்த இடத்துல இந்த F12க்கு எதிராக இந்த நான் ஏற்கனவே குறிச்ச இந்த தூண்டப்பட்ட விசை இங்க வருவாரு. ரைட். நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். இப்ப இந்த முதலாவதுல இந்த F12 தான் இந்த முதலாவது பொருளை இயக்க எத்தனிக்கிற விசை. அப்ப இந்த இயக்க எத்தனிக்கிற விசையோட திசையிலேயே என்ன உருவாவாரு? இந்த ஒன்றோட தொட்டு விட்டிருக்கிற ஒன்றோட யாரு தொட்டு விட்டிருக்காரு? இந்த தரையில இந்த திசையில இந்த இந்த 1 2 இதே திசையிலேயே தரையில ஒரு விசை தூண்டப்படுவாரு. இதான் தூண்டப்பட்ட விசை உராய்வு. இதுக்கு எதிராகத்தான் இந்த பொருள்ல விசை தாக்குவாரு F1. அவ்வளவுதான் பிள்ளை, முடிஞ்சு. சிம்பிள். ரைட். என்ன காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்லையும் நான் இப்ப சொன்ன ஐடியா வச்சு நீங்க விசையை குறிக்கலாம். ரைட். இப்ப இதே கேள்வியை இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப விசை வந்து என்ன? 3வதுல தாக்குது. இப்ப இங்க சுயாதீன விசை வரிப்பட எப்படி வருவார்? 3வது பொருளுக்கு எடுத்தீங்கன்னா இதான் 3வது பொருள். அங்க விசை தாக்குறார். இப்ப நிறை மறுதாக்கம் எல்லாம் ஏற்கனவே வந்த மாதிரி தான் வரும். ரைட். இப்ப உராய்வை குறிக்க போறோம் பிள்ளைகள். இப்ப இந்த விசட திசையிலேயே இதுல இல்ல இதோட தொட்டு ஊற்றிக்கிற ஆக்கள் யாரு தொட்டு ஊற்றிக்காரு? 2. அப்ப 2வது பொருள்ல இந்த விசட திசையிலேயே ஒரு விசை உருவாகுவாரு. அதான் தூண்டப்பட்ட விசை. அந்த தூண்டப்பட்ட விசைக்கு எதிராக 3ல உராய்வு விசை உருவாகுவார். ரைட். அதுதான் உங்களோட F23. அவ்வளவுதான் பிள்ளைகள். இனி 2வது போனீங்கன்னா நிறை மறுதாக்கம் 2லிருந்து 1க்கு வர்றது. அதே மாதிரி 2லிருந்து 3க்கு வர மறுதாக்கம் ஏற்கனவே வந்து அதே மாதிரி தான் வரும். இந்த உராய்வு விசை என்ன? நாம இங்க குறிச்சதுக்கு எதிராக. ரைட். இதுதான் உங்களோட உராய்வு. அதே மாதிரி கீழே இங்க எடுத்தீங்கன்னா இப்ப நல்லா கவனிங்க பிள்ளைகள். இந்த 2வது பெட்டிய இந்த F23 தான் இயக்குது. அப்ப இதே திசையிலேயே இந்த 2வதுல இல்லை இவரோட தொட்டு ஊற்றிக்கிற இந்த முதலாவதுல ஒரு விசை வருவார். அந்த விசை தூண்டப்படுவார். அந்த விசைக்கு எதிராக இதுல ஒரு விசை வருவாரு. அதான் F12. ரைட். முடிச்சு. இனி முதலாவதுலையும் எடுத்தீங்கன்னா இப்ப என்ன? நிறை மறுதாக்கங்கள் இந்த F12 இங்க ஓட்டத்துக்கு எதிராக இங்க வருவாரு. இனி இந்த விசைதான் இந்த முதலாவது பொருளை இயக்குறாரு. அப்ப அதே திசையில இந்த முதலாவதுல இல்ல அவரோட தொட்டூற்றிக்கிற இந்த தரையில அதே திசையில ஒரு விசை உருவாகும். அந்த விசைக்கு எதிராக முதலாவதுல ஒரு விசை வருவார் பிள்ளைகள். அந்த விசைதான் முதலாவது தாக்கிற தரைக்கும் முதலாவது பொருளுக்கும் இடையில தாக்கிற உராய்வு விசை. தரையால வழங்கப்படுற உராய்வு விசை. ரைட். ஓகே. இது உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? இப்ப இதே விசையை முதலாவதுல போட்டு போட்டு எப்படி விசை வரும் என்று குறிச்சு பாருங்க. இது உங்களுக்கு பிராக்டிஸ் மாதிரி இருக்கும் பிள்ளை. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? நாம ஏற்கனவே எடுத்த கொஸ்டினுக்கு வாரேன். சுவருக்கும் தரைக்கும் எது ஆக குறைஞ்சது கரடா இருக்கணும் இந்த சமநிலைக்கு. முதலாவது நான் சந்தர்ப்பம் எடுக்கிறேன். தரை கரடு எனின் நான் என்ன செய்ய போறேன்? ஏணியின் ஃப்ரீ பாடி டயக்ராம். நான் மொத்த தொகுதியே இதுல குறிச்சு கீறி இருந்தாலும் நான் இப்ப குறிக்க போற விஷயங்கள் யாரில் தாக்குற விஷயம் மட்டும் குறிப்பேன். ஏணி மத்தாங்களையெல்லாம் நான் கீறி இருக்கேன். ஏன்? எனக்கு ஒரு கைட்லைனுக்கான கீறி இருக்கேன் பிள்ளை. ரைட். அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நான் இங்க போட்டது முக்கியம். தொகுதியில தாக்குற விஷயம் இல்லை. தொகுதி என்றா ஏனில நிறம் மட்டும்தான் வருவார்.
இப்ப ஏனியில ஏனியின் பிரிபடி டயக்ராம்டா ஏனியில மட்டும் தாக்குற விஷயங்களை நான் குறிக்க போறேன். அப்ப தரை கரடண்டா முதலாவது ஏனில நிற வருவார், ரெண்டு புள்ளியிலையும் தொடு புள்ளியிலையும் செவ்வன் மருதாக்கம் வருவார். ரெண்டு புள்ளியை நீங்க உரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்க சிவருதான் கூட உரசப்படுவார், அப்ப சிவருக்கு செங்குத்தா. இங்க தரதான் கூட உரசப்படுவார், தரைக்கு செங்குத்தா இருப்பார். இப்ப தர கரடு அப்படின்னா சுவரு ஒப்பமானது, அப்ப இங்க உராய் விசை வராது. இனி தரையில நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள், இந்த விசை தாக்குறதால இந்த பொருள், இந்த ஏணி இந்த திசையில இயங்க எத்தனிப்பாரு. அப்ப இயங்க எத்தனிக்கிற விசை இந்த திசையில வருது. அப்ப அதே திசையில இந்த ஏணியில இல்ல, ஏணியில தொட்டுட்டிருக்கிற தரையில தாக்குவாரு. அந்த தாக்குற விசைக்கு எதிராக ஏணியில ஒரு விசை உருவாகும் பிள்ளைகள். அதுதான் ஏணியில தாக்குற உராய்வு தரையால வழங்கப்பட்டது. இப்ப நீங்க இவங்க ரெண்டு பேரையும் நீட்டினீங்கன்னா ஒரு புள்ளியில சந்திப்பாங்க. இனி இவங்க ரெண்டு பேருக்குமான விளைவுல என்ன செய்யலாம், அந்த புள்ளிக்குள்ளால போகலாம், என்ன சாத்தியம் இருக்கிறது. அப்ப மூணு விசைகள் ஒரு புள்ளியில சந்திச்சா சமநிலை சாத்தியம் புள்ளி. அப்ப இங்க தர கரடா இருந்தா சமநிலை எழுதிப்பாரு. சரியோ? இது நாம் மத்ததை பார்ப்போம். சுவரு கரடா இருந்தா என்ன நடக்கும்? சுவரு கரடு எனில் இப்ப தர ஒப்பமானது. அப்ப இங்க அதே ஏணியின் ஃப்ரீ பாடி டயக்ராத்தை எடுக்கன், நிற வருவாரு, செவ்வன் மருதாக்கம் வருவார். இப்ப உராய்வு விசை நல்லா கவனிக்கணும் புள்ளி. பி இந்த நிறையால இப்ப இவரு ஒப்பம் தர, சுவரு தான் கரடு. அப்ப சுவர்ல என்ன செய்வாரு, இந்த நிரட இதே திசையில இங்க ஒரு விசை உருவாகுவாரு, இயக்குவாரு. அந்த இயக்குற விசை திசையிலேயே இந்த தொட்டுட்டிக்கிற இந்த புள்ளியில ஏனியில இல்லை, ஏனியோட பட்டுட்டுக்கிற யாரு, சுவர். சுவர்ல இதே திசையில ஒரு விசை ஒரு தூண்டப்படுவாரு. அந்த தூண்டப்பட்ட விசைக்கு எதிராக ஏனியில விசை என்று உருவாகும். அதுதான் உராய்வு விசை புள்ளி. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நீட்டினா சமாந்தர கோடு. இவ ரெண்டு பேர விலையுள் ஒரு போதும் இந்த ரெண்டு சமாந்தரமும் ஒரு புள்ளியில சந்திக்காத புள்ளி. அப்ப என்ன செய்யலாம், சுவரு மட்டும் கரடாக இருந்தால் இந்த சமநிலை சாத்தியம் இல்லை, இங்க சமநிலை சாத்தியம் இல்லை புள்ளி. ரைட்? ஓகே, இதுதான் நான் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர். கட்டாயம் தர கரடா இருக்கணும், சுவரு கரடா இருக்க இயலாது, சமநிலை வராது. ரைட், இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த வீடியோ. ரைட், ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், ஆனா மிச்சம் டீட்டெயிலான விஷயங்களை நான் இதில் சொல்லியிருக்கேன் பிள்ளைகள். நீங்க திருப்பி திருப்பி பார்த்து உங்களோட நிறைய டவுட்டுகளை நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பிள்ளைகள். நான் வலிமையா சொல்றதான், நீங்க ஷேர் பண்ணுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தாங்க, அதனால தான் நான் என்ன செய்கிறேன், இது மூன்றாவது வீடியோவாக நான் இதில் போடுறேன். சரி பிள்ளைகள், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.